Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சென்னை சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு உயர்மட்ட பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதன் வரைபடம் மற்றும் கட்டுமான திட்டத்திலேயே குளறுபடி நடந்துள்ளதாக பாதுகாப்பு என்ஜினியர் பிரபுகாந்தி பகீர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக 620 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவ்வளவு நிதி இந்த பாலத்துக்கு தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பாலம் கட்டுமானத்தில் நடந்த ஊழல் குறித்தும் குளறுபடி குறித்து தவிக அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் 3 கிலோமீட்டர் எலிவேட்டட் பிரிட்ஜு போட்டதில் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட்லேயே தப்பு. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீஸிபிலிட்டி பார்ப்பாங்க, சாயில் டெஸ்ட் பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதில் என்னென்னா ஒரு 620 கோடிக்கு டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் லெவல்லே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஆகிருக்கு. இதுதான் வந்து பெரியது. இன்ஸ்பெக்ஷன் போச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரிட்ஜு வந்து ரன் ஆகுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது SWL சொல்லுவாங்க, சேஃப் ஒர்க் லோடு. ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறச்சு அந்த சேஃப் ஒர்க் லோடு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா ஹெவி பிஸி ரோடு, அந்த சைதாப்பேட்டை டு தேனாம்பேட்டை வரைக்கும் தொடர்ச்சியாக மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் அந்த காலம் எல்லாமே பிபிசியில் போட்டிருக்காங்க. அப்புறமா அதுக்கு மேலே காஸ்டிங் பண்ணுறாங்க. அது எதுவுமே ப்ரீ காஸ்டிங் இல்லை, எல்லாமே இப்போ தான் கம்பி கட்டி ஃபுல்லாக ஜல்லி போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இந்த 3 கிலோமீட்டர் எலிவேட்டட் பிரிட்ஜுக்கு கிட்டத்தட்ட 620 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ ஃபண்டிங் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. டிஎம்கே கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் குறைஞ்சி ஒரு 500 கோர்ஸ் வரைக்கும் அவங்க ஊழல் பண்ணதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதில் ஒரே பெரிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஈவன் இப்போ கவர்மெண்ட் விஜய் கவர்மெண்ட் வந்ததில் மக்கள் எல்லாமே என்ன சிந்திக்கிறாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பார்த்துட்டோம், நம்ம ஏன் விஜய்க்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் தே ஆர் கிவிங். அப்போது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரே வேவ் லென்த்தில் தான் பப்ளிக் வச்சுட்டு இருக்காங்க. அப்போது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண ஊழல், இப்போ இந்த பிரிட்ஜ் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணது வந்து ஏவா வேலு மேலே ஒரு சிஞ்சன்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இம்மிடியட்டாக எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும். இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ இந்த இங்கே சைதாப்பேட்டிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவி டிராஃபிக். மக்கள் ஆல்ரெடி இந்த சென்னை மெட்ரோ ரயில் ஆக்டிவிட்டியில் ஒரு 5 வருஷம் அவ்வளோ டிராஃபிக்கை சஃபர் பண்ணாங்க. அப்பாடான ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுத்து இப்போ மெட்ரோ ரயிலில் கமிஷன் ஆகி போகிற டைமில் இந்த பிரிட்ஜ் ஒர்க் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பிஸி டைமில் அவ்வளோ ஒரு டென்ஸ்லி பாப்புலேட் உள்ள ஏரியாவில் இந்த மாதிரி பிரிட்ஜ் ஆக்டிவிட்டீஸு பிளான் பண்ணுறச்சு சிஸ்டமேட்டிக்காக பண்ணும். அதாவது இந்த மாதிரி பிரிட்ஜ் ஒர்க்லாம் நடக்கிறச்ச பொதுவாக இப்போலாம் என்னன்னா ரோடை நல்லா வைடன் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி நார்ம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நார்ம்ஸ்லாம் உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல அந்த ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் தான். செகண்ட் பாயிண்ட், இதில் மக்களோட வரி பணம் 500 கோடியும் ஒரு மிகப்பெரிய இது பண்ணிட்டாங்க. ப்ளஸ் மக்கள் வந்து அந்த லைவ்லிவுட், சென்னையோட லைவ்லிவுட் ப்ளஸ் ஹெவி டிராஃபிக், கிட்டத்தட்ட சைதாப்பேட்டிலேருந்து தேனாம்பேட்டை மூவ் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகிடும் இந்த பிரிட்ஜ் ஒர்க்கால். அதோட டைரக்ட் லாஸ், அதாவது இதை வந்து எப்படி பப்ளிக் வேஸ்டேஜ் கனெக்ட் பண்ணோம்னா, நீங்கள் வெறும் டைரக்ட் லாஸ் மட்டும் பார்க்குறீங்க, இன்டைரக்ட் லாஸும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இன்டைரக்ட் லாஸ் எப்படின்னா, இப்போ இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது, இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, இதனால பப்ளிக்கு கிடைக்கிற அசௌகரியங்கள் அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட், பெட்ரோல் செலவு எல்லாமே டிராஃபிக் கன்ஜெக்ஷன்ல ஆகிற விஷயங்கள். இப்போ இந்த பிரிட்ஜே வந்து எனக்கு தெரிஞ்சு கமிஷனிங் வர்றதுக்கான கமிஷன் திறப்பு விழா நோக்கி வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் சிவில், அப்போ ஒரு மெக்கானிக்கலுக்கு மேல சிவில் ஸ்ட்ரக்சர்ஸை உள்ள கொண்டு வராங்க. அப்போ சிவிலும் மெக்கானிக்கலும் கனெக்ட் பண்றதுக்கு டெக்னிக்கலா கிரவுட்டிங் ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணாங்கதான் அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே விஸ்டாண்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டீல் நட் பண்ணல, அந்த போல்ட் நட்டோட ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் வந்து சேஃப் ஒர்க் லோட்லாம் கரெக்டாக தாங்குமா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதுதான் நேற்று பிடபிள்யூ இன்ஜினியர்ஸும் சொல்றாங்க. இப்போ என்ன இன்னொரு மேஜர் கொஸ்டின்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி செஞ்சு
ஏன் கவர்மெண்ட் பிடபிள்யூ ஆஃபீஸர்ஸ் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸை இது கரெக்டாக எலிவேட் பண்ணி நிறுத்திருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாமே நிறுத்திருக்கலாம். இது அரசு அதிகாரிகளும் கூட்டு சதியாக தான் இருக்கு. ஏன்னா அரசாங்கங்கள் மாறிட்டே இருக்கும். நேற்று ஸ்டாலின் சிஎம், இன்னைக்கு விஜய் சிஎம், நாளைக்கு இன்னொருத்தர் ஆயிடுவாங்க. ஆனால் அரசாங்க அதிகாரிகள் அந்த பிடபிள்யூ இன்ஜினியர்ஸ் எல்லாமே பொறுப்போடு இருந்து இந்த மாதிரியான, அதாவது ரொம்ப சிம்பிள், ஒரு கான்ட்ராக்டர் டிராயிங் எப்படி இருக்கோ அப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா டிராயிங்கே தப்புன்னு வரும்போது இது ஒரு மிகப்பெரிய ஊழல் மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்றேன், கிட்டத்தட்ட உத்தண்டியிலிருந்து திருவான்மூர் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் போட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2000 கோடி வரைக்கும். இப்போ டிவிகே அரசு டிஎம்கே கொடுத்த அந்த டெண்டரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து மக்களோட வரி பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ மோர் அர்பனைசேஷன், மக்கள் வந்து ஒரு நகரமயமாக்கல்ல நரக வாழ்க்கையை அனுபவிக்கல. இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து ரொம்பவும் முக்கியம், தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கு. அப்போ அது கரெக்டா டைம்ல முடிக்கணும். பிளஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனி பார்த்து கொடுக்கலாம். எல்என்டி மாதிரி கம்பெனிலாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா அவங்களால டைமுக்கு முடிச்சு தர முடியும். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில எல்என்டி போன்ற எல்என்டி, சப்போர்ஜன் பாலஞ்சி, அரியன் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி போன்ற பெரிய கம்பெனியை கொடுத்துருந்தாங்கன்னா டிசைன் அண்ட் டிராயிங்ல தப்பு இருந்தா அவங்க எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கான்ட்ராக்டர் அந்த வெண்டார்ஸ்க்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ரிக்வயர்மெண்ட்டை எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்றது மக்களோட கடமை. இன்னொன்று, பிரிட்ஜ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து டைம் லைன்ல சீக்கிரம் முடிச்சா பப்ளிக்குக்கும் நிறைய எனர்ஜி சேவ் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க பக்கத்திலேயே வந்து மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், நீங்க பாக்குறீங்க. சிஎம்ஆர்ஆல் அவ்வளோ மோர் ப்ரொஃபஷனலா அவ்வளோ நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஈவன் கத்திப்பராக்கு மேல கூட பிரிட்ஜஸ் நடக்கிற சிஎம்ஆர்ஆல் ஆக்டிவிட்டிஸும் கரெக்டா ப்ரொஃபஷனலா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் இந்த 3 கிலோமீட்டர் சைதாப்பேட்டிலிருந்து தேனாம்பேட்டை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண, லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ண இந்த எலிவேட்டட் பிரிட்ஜில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதுதான் உண்மை. இதை வந்து ஆரம்பத்திலே இதை தடுத்திருக்கலாம். இதை தடுக்காம விட்ட அரசு அதிகாரியும் அந்த பர்டிகுலர் மினிஸ்டர் ஏவா வேலுவும் அவங்க தான் பொறுப்பு. இதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து இம்மிடியேட்டா எடுக்கும். இப்போ மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பிஜேபி கவர்மெண்ட் கூட இப்போ இங்க வந்து இடி ரைட் பண்றாங்க, அந்த ஊழல் பண்றாங்க அப்படின்னு வருது. அந்த ஊழல் வந்து ஒரு 10 நாள் பரபரப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவர் திருப்பி சகஜமா அந்த முன்னாள் மந்திரி வந்து உலாவிட்டு வராரு. இது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மக்களுக்கு வந்து இந்த இடி மத்திய அரசாங்கத்துக்கு மேலேயும் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. அதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்மிடியேட்டா எக்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு 7-8 பேர் மேல இம்மிடியேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி மேல மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஏவா மேல ஏன் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கல, ஏன் விசாரணை போல அப்படிலாம் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதை வந்து ஒரு அவசர போர்க்கால அடிப்படையில் இதுக்கு என்ன சொல்யூஷன் தரணும், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஐஐடி மெட்ராஸ் அந்த மாதிரி இடத்துல வச்சு ஒன்னு சொல்றேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராசஸ் ஒர்க் பண்றச்ச ஒரு தேர்ட் பார்ட்டி பிஎம்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க, அவங்கள வச்சு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறத தாராளமா தடுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஈவன் சென்னை கார்பரேஷனும் அந்த ரோட் ட்ரெயின் ஒர்க் எல்லாம் நடக்கிறச்ச ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் வச்சு ஒரு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணா இந்த மாதிரி தவறுகள் டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட்ல தவறுகள் நடந்தாலும் இது பண்ணலாம். நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண டிசைன் அண்ட் ஆர்கிடெக்டை பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கணும். அவனுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்படின்னா தான் இன்னொரு இன்ஜினியர்ஸ் ஃபியூச்சர்ல யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண கான்ட்ராக்டர் வெண்டர் ஜெயக்குமார் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து கான்ட்ராக்டர் வந்து சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேக்ரவுண்ட்ல தான் இருப்பாங்க. அப்போ அந்த டிராயிங்ல தப்பு இருக்குன்னு ஏன் அவங்களும் எலிவேட் பண்ணல, ஏன் ஒரு சின்ன மெயில் போடல? எல்லா சைட்லயும் வந்து ப்ராக்ரஸ் ரிவ்யூ மீட்டிங்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பா எலிவேட் பண்ணணும். அதுதான் ரொம்பவும் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா சர்வேவும் எடுப்பாங்க. ஸோ அந்த சர்வேலாம் எடுத்து பண்ணாங்களா, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இந்த அளவுக்கு மோசமான டிராயிங் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை.
இன்னொன்னு சொல்றேன், இந்த ஊழல் வந்து இது தமிழ்நாடு ஊழல் மாதிரி கொண்டு போகாம நேஷனல் லெவல்ல இஷ்யூ மாதிரி கொண்டு போகணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கூட்டம். பிரிட்ஜில் தப்பு இல்லை, பிரிட்ஜே தப்பா கட்டியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம்.